H1B விசா விவகாரம் அந்தர்பல்ட்டி அடித்த அமெரிக்கா. இப்ப தெரிகிறதா இந்தியா பவர். அமெரிக்காவில் இதுவரை ஒரு ஊழியருக்கு H1B விசா எடுக்க சுமார் 8 லட்சம் ரூபாய் மட்டுமே செலவானது. ஆனால் ட்ரம்பின் புதிய வரி விதிப்பு கொள்கையால் இந்த விசாவுக்கான கட்டணம் 88 லட்சம் ரூபாயாக உயர்ந்துள்ளது. இந்த தொகையை IT ஊழியர்கள் செலுத்த தேவையில்லை. அவர்களை வேலைக்கு அமர்த்தும் நிறுவனங்களே செலுத்த வேண்டும். இதனால் அமெரிக்க நிறுவனங்கள் இந்திய ஊழியர்களை வேலைக்கு அமர்த்துவது கடினமான முடிவாக மாறியுள்ளது. இந்திய IT நிறுவனங்களின் மொத்த வர்த்தகத்தில் சுமார் 50% வர்த்தகத்தை அமெரிக்காவில் வைத்திருக்கும் வேளையில் இந்திய ஊழியர்களை அதிக அளவில் அமெரிக்க சந்தையில் பணியில் அமர்த்தி அதிகப்படியான லாபத்தையும் வருமானத்தையும் பார்த்து வருகிறது. இந்த நிலையில் ட்ரம்ப் நிர்வாகத்தின் H1B விசா முடிவுக்கு அமெரிக்காவில் உள்நாட்டு ஆதரவும் உள்ளது. வெளிநாட்டு ஊழியர்கள் குறைவான சம்பளத்திற்கு அமெரிக்காவில் வேலை செய்வதால் அமெரிக்கர்களுக்கு வேலை வாய்ப்புகள் மறுக்கப்படுவதாக அமெரிக்கர்கள் புகார் கூறுகின்றனர். ட்ரம்பின் இந்த நடவடிக்கை அமெரிக்கர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது அமெரிக்க பொருளாதாரத்தை பாதுகாக்கும் முயற்சி என்று அமெரிக்கர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அதே சமயம் இந்த கொள்கை அமெரிக்காவில் திறமைசாலிகள் பற்றாக்குறையை ஏற்படுத்தும் என்றும் பல பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் தங்கள் செயல்பாடுகளை மற்ற நாடுகளுக்கு மாற்றக்கூடும் என்றும் வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். மேலும் H1B விசா கட்டண உயர்வு அமெரிக்க மருத்துவத்துறையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என நிபுணர்கள் எச்சரித்தனர். பல மருத்துவமனைகளில் வெளிநாட்டு மருத்துவர்களின் பங்களிப்பு அத்தியாவசியமானது. இதனால் கட்டண உயர்வினால் மருத்துவ பணியாளர்களை பணியமர்த்துவதில் சிக்கல் ஏற்படும் நிலை உருவானது. அமெரிக்காவில் மட்டும் சுமார் 7 கோடி மக்கள் மருத்துவர்களின் பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதை இந்தியா போன்ற நாடுகள்தான் பூர்த்தி செய்து வருகிறது. அமெரிக்காவில் H1B விசா கட்டணம் பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் K விசாவை சீனா அறிமுகப்படுத்தியுள்ளது. H1B கட்டணம் உயர்வால் பாதிக்கப்படும் உலகம் முழுவதும் உள்ள அதிக திறமை வாய்ந்த அறிவியல் தொழில்நுட்ப பணியாளர்களை கவரும் வகையில் இந்த விசாவை சீனா அறிமுகப்படுத்தியுள்ளது. மேலும் இங்கிலாந்தில் அதிக திறன் வாய்ந்த அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களை கவரும் வகையில் விசா கட்டணத்தை ரத்து செய்வது பற்றி இங்கிலாந்து ஆலோசனை நடத்தி வருகிறது என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இப்படி ஒரு பரபரப்பான சூழலில் H1B விசா கட்டணத்தை அமெரிக்கா உயர்த்திய 24 மணி நேரத்தில் இந்த அறிவிப்பு அமெரிக்க டெக் துறையை ஆட்டி வைத்தது. இதனால் ட்ரம்ப் அரசு புதிதாக H1B விசா வாங்கும் நிறுவனம் ஒரு முறை மட்டுமே $1 லட்சம் கட்டணத்தை செலுத்தினால் போதும். அதுவும் இந்த முறை 2026 லாட்டரியில் இருந்துதான் நடைமுறைப்படுத்தப்படும் என விளக்கம் கொடுத்தது. இதேபோல் ஏற்கனவே H1B விசா வைத்துள்ளவர்கள் இதனால் எவ்விதமான பாதிப்பும் இல்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்தது வெள்ளை மாளிகை.